உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது வென்று சிந்து பாடுங்கள். மேடு வெள்ளம் இல்லாத சமுதாயம் என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொன்னபடி கண்டு நன்மை தேடுங்கள். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. பாடுபட்டு இப்படி பாடுபட்டு சேர்ந்த பொருளை கொடுக்கும் போது இன்பம், பாடுபட்டு பார்க்கும் போது இன்பம். நாம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம், பாவம் ஏழை வளர்ந்த முகத்தை பார்க்கும் போது துன்பம். பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை. பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை. சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை, அமைதி என்றும் இல்லை. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது. மனிதன் தானே பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்கிறது. காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் கிடக்குது. மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது. மனிதன் தானே பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்கிறது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே. வைத்து பார்ப்பதெல்லாம் பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே. பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நதியை போல நாமும் நடந்து பயன்பெற வேண்டும். கடலை போல விரிந்த இதயம் விரிந்திட வேண்டும். போலே நாமும் நடந்து பயன்பெற வேண்டும். கடலை போலே விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும். வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும். வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும். வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் பயன் தர வேண்டும், பயன் தர வேண்டும். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. கண்கள் நல்லவங்க எல்லோரும் உங்க பின்னால நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. அப்படி மக்களாக உங்களை வணங்கினாலும் பாருங்க, ஏன்னா நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் என்று சொல்லுவார்கள். நாட்டின் முதுகெலும்பு விவசாயம். ஆனா விவசாயிகளை யாரும் மதிக்கிறது கிடையாது. ஏன்னா அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய குழந்தைகளை அரசு துறைக்கு மாற்றுகிறார். ஒரு வழக்கறிஞருடைய மகன் வழக்கறிஞராக மாறுகிறார், ஆசிரியருடைய மகன் ஆசிரியராக மாறுகிறார், காவல்துறை அதிகாரியினுடைய மகன் காவல்துறையாக மாறுகிறார். இப்படி ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடியவர்கள் தங்களது குழந்தைகளை என்ன செய்கிறார்கள், அந்தந்த துறைக்கு மாற்றி விடுகிறார். ஆனால் விவசாயத்துறைக்கு யாருங்க வர்றது, விவசாயத்துறைக்கு புதிதாக யார் வர்றோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. விவசாயினுடைய பிள்ளைகள் தான் விவசாயத்துறையை சார்ந்திருக்கிறோம். ஏன்னா பல லட்சங்கள் செலவிட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடவு நட்டு களபறித்து அந்த பயிர்களை எல்லாம் அறுவடை செய்து விற்பனை கூடத்திற்கு கொண்டு செல்கிறோம். ஆனால் விற்பனை கூடத்திற்கு கொண்டு சென்றோம்னா நம்ம சொல்லக்கூடிய விலைக்கு பொருள்களை இட்டு வருகிறோமா என்று பார்த்தா கிடையாது. அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய விலைக்கு பொருள்களை நம்ம இட்டு வருகிறோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் அனைவரும் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதுதான் காரணம். குண்டூசியுடைய அளவு எப்படிங்க இருக்கும், சின்னதாக இருக்கும். ஆனால் குண்டூசிக்கு விலை நிர்ணயம் பண்ணுறது யாரு, குண்டூசிக்கு விலை நிர்ணயம் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை உற்பத்தி செய்யக்கூடியவன். சிறிய அளவிலாக இருக்கக்கூடிய குண்டூசியை உற்பத்தி பண்ணக்கூடியவன் குண்டூசிக்கு விலை நிர்ணயம் பண்ணுறான். ஆனால் இரவு பகல் என்று பாராமல் விவசாயத்திற்காக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் விவசாயிகள் உற்பத்தி பண்ணப்பட்ட பொருளுக்கு என்ன கிடையாது, மதிப்பு கிடையாது. அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய விலைக்கு நம்மெல்லாம் பொருள்களை இட்டு வருகிறோம். அப்பேற்பட்ட விவசாயியை எப்படியெல்லாம் வணங்க வேண்டும்,
ஏன்னா புனிதமான தொழில் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் தான். ஆனால் இப்போ விவசாய நிலங்கள்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறது. ஏன்னா 2 பேர் பேசிக்கிட்டு போகிறேன். எப்படி பேசி போறியா? மாப்பிள்ள உங்களுக்கு தெரியுமா, எப்பயும் எங்கள்கிட்ட செல்வம் செழிப்பு இருந்தது கிடையாது. இப்போ எங்கிட்ட செல்வம் செழிப்பு இருக்குன்னா என்ன காரணம்? கரும்பு நட்டே விலை போகலை, நெல் நட்டே விலை போகலை, தென்னை நட்டே விலை போகலை, வாழை நட்டே விலை போகலை. இப்போ ஏற்பட்ட விவசாய பொருட்களை எல்லாம் நட்டே விலை போகலை. ஆனால் விவசாய நிலத்தில் என்னங்க செய்தேன்? பிளாட் போட்டீங்களா? ஆமாங்க, குத்தாங்கல்ல வாங்கி நட்டை அற்புதமான விலைக்கு போச்சு. அதனால வந்த வசதி தாங்க இது அப்படின்னு சொன்னான். அப்போ பாருங்க என்ன விதி. அதானே, ஏன்னா அரசாங்க நிலத்தை நம்ம கையகப்படுத்தி வச்சிருந்தா கொடுத்து தானே ஆகணும். ஏன்னா அப்பேற்பட்ட விவசாய நிலமாக இருக்கக்கூடிய பொழுது இருக்கின்ற மதிப்பு இல்லாத மதிப்பு எப்போ வருது? விளை நிலமாக மாறுகின்ற பொழுது வருகிறது. அப்பேற்பட்ட விவசாயியின் பெருமை இவ்விடத்தில் எப்படியெல்லாம் கூற வேண்டும் என்று விவசாயி விவசாயி கடவுள் முதலாளி கண்கண்ட தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் முதலாளி கண்கண்ட தொழிலாளி விவசாயி விவசாயி பஞ்சம் சொல்ல என்னும் அன்னக்கொடி விவசாயி விவசாயி கடவுள் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. அப்படி விவசாயிகள் இருந்தாலும் பாருங்க, நீங்களும் நாங்களும் எப்படி இருக்க வேண்டும் என்று சகோதர செயல்பட. ஏன்னா முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து ஈயரும்பு கடிக்காம நம்மளை பெத்தெடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாயாகப்பட்டவர். ஏன்னா தாயாகப்பட்டவர்கள் தாய்மை அடைந்ததெல்லாம் அந்த காலம்.
இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தாய்மை அடையாமல் இன்னும் இருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடைகளுடைய பழக்க வழக்கங்கள். ஆடை கட்டுப்பாடு என்பது அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வகுத்து வைத்திருந்தார்கள். ஒரு ஆண்மகன் எப்படி இருப்பான்? சின்ன வயதில் நல்ல ஒரு பெரிய டவுசரை போட்டுக்கிட்டு சின்ன வயசுல சுற்றிக்கிட்டு தெரிஞ்சிருப்போம். இதுவே பருவமடைந்த ஒரு ஆடவர் என்ன செய்வான்? கையிலேயே கட்டிக்கிட்டு விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருந்ததெல்லாம் அந்த காலம். அதே போல் பார்த்தீங்கன்னா, திருமணமான ஆண்கள் வெள்ளை வேஷ்டி கட்டி வாழ்ந்து வந்தார்கள். அதன் மட்டும் இல்லாமல் கோவணத்தோடு வயக்காட்டில் இறங்கி விவசாயம் எல்லாம் பார்த்து வீட்டுக்கு எத்தனை பிள்ளைங்க பெற்றெடுத்தாங்க? அந்த காலத்தில் 10 பிள்ளை 12 பிள்ளை பெற்றெடுத்தாங்க. எப்போ? அந்த காலம். ஏன்னா அணிந்திருக்கக்கூடிய உடைகள் அப்படி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு துணியாகப்பட்டது இருக்கிறது. ஜீன்ஸ்னா அந்த காலத்தில் நீர் இறைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு துணி தான் என்னது? ஜீன்ஸ் என்று சொல்லக்கூடிய துணி. ஆமாங்க. அப்பேற்பட்ட அந்த துணியை என்ன செய்கிறோம்? உடையாக தைத்து இடுகின்ற பொழுது மனிதனின் உடம்பில் இருக்கக்கூடிய சூடாகப்பட்டது வெளியேற முடியாமல் விதப்பையில் இருக்கக்கூடிய விந்தணுக்களின் உயிர் சக்தியை அளிக்கக்கூடிய ஒரு வல்லமை எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு இருக்கு. அதனால தயவு செய்து யாரும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்து கொடுக்காதீங்க. ஏன்னா எத்தனையோ உடைகள் உண்டு, வேஷ்டி உண்டு, கைலி உண்டு, காட்டன் உடைகளும் உண்டு. இப்பேற்பட்ட உடைகளை வாங்கி அணிந்து கொள்ளுங்க. காக்ரோட்டமான உடைகள்லாம், ஏன்னா சாக்கு துணியும்லாம் அந்த காலத்தில் கட்டி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ சாக்கு துணியெல்லாம் கட்டினா அசிங்கம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அதிகப்படியான மக்கள் பாய் கூட இல்லாமல், ஏன்னா பாயில் படுத்தா கூட உடம்பு சூடுதே, சாக்கை விரிச்சு படுங்க, எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கும். ஆமாங்க, நான் எப்படி தூக்குறேன்னா எங்க தூக்குறதுக்கு நேரம் இருந்தால் தானே. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் பெண்களாகப்பட்டவர்களே காலு மேலே காலு போட்டு உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சாங்க. கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாதுன்னு சொல்லி வச்சாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுடைய கர்ப்பப்பையாகப்பட்டது எப்படி இருக்குமா? ஜவ்வு தன்மையில இருக்கும். அப்படி கால் மேல கால் தூக்கி போட்டு அமர்கின்ற பொழுது இந்த ஜவ்வு தன்மையில் இருக்கக்கூடியது ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிறோம். மீண்டும் காலை எடுக்கும் பொழுது என்னாகுமா? அது கிழிந்து விடக்கூடிய ஒரு தன்மையை அடைந்து விடும். அதனால தான் நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். என்ன சொல்லி வைத்தார்கள்? காலு மேல காலு போட்டு உட்காரக்கூடாதுன்னு பொம்பளை பிள்ளைகளை சொல்லி வச்சாங்க. அப்ப அந்த காலத்துல இந்த மாதிரி பாவாடை சட்டை சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தோம். வயதான பெண்கள், வயதுக்கு வந்த பெண்கள் என்ன செஞ்சாங்க? பாவாடை தாவணி, அரைச்சேலைன்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட பாவாடை தாவணி அணிந்து வந்தார்கள். பிறகு திருமணமான பிறகு முழு சேலையை உடுத்தி வாழ்ந்து வந்தார்கள். எப்போ? அந்த காலத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா லெக்கின்ஸ் பேண்டா பார்த்துக்கிட்டு தானே இருக்க. சரியா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெக்கின்ஸ் என்று சொல்லக்கூடிய உடையாகப்பட்டதை பெண்கள் அணிகின்ற பொழுது என்ன ஆகுது? பெண்களுக்கு மலட்டுத்தன்மையாகப்பட்டது ஏற்படுகிறது. ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் பிதுங்கிறது மாதிரி என்ன பண்ணக்கூடாது? உடையாகப்பட்டது உடுத்தக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு, ஏன்னா அற்புதமான வனம் காணம் பாடிக்கொண்டு அற்புதமான வனத்திற்கு வந்து விட்டோம். இவ்வனத்தில் ஏதாவது ஒரு ஒலிவோசை ஒலித்துக் கொண்டிருக்கிறதா என்று கூட கவனிப்போமா? அலலும் சோ சத்தம், அழகான ஓசை, அற்புதமான ஓசை. செந்தமிழ் நாடெனு போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலை என்ற வாசகத்தில் கேட்கிறார் போல் அன்னவள் அமுதவள்ளி என்பவளை தெய்வயானை என்ற பெயரோடு தென்பரங்குன்றத்தில் மணமுடித்தார் முருகப்பெருமான். ஆனால் சுந்தரவள்ளியாகப்பட்டவளோ கையில் கவல் வைத்துக் கொண்டு கல்லால் அடித்து விரட்டினால் காயம் பெற்று விடுமோ? ஆளோளம் சோ என்று சொல்லக்கூடிய